ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரோட்டா சால்னா. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, தேங்காய் விழுது. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மசாலா பவுடர் போடுங்க. மசாலா பவுடர்னால் வேறு ஒன்றும் கிடையாது, நாங்களாக ரெடி பண்ண பவுடர். ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்குங்க. சோம்பு போட்டதுக்கப்புறம் அந்த மசாலா பவுட்ரு போடுங்க. என்னென்ன மசாலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடற்பாசி அந்த மாதிரி எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மசாலா பவுட்ரு ஒரு 2-3 இது போடுங்க. போட்டு முடிச்சுட்டு அதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கருக விடாமல் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆனியன் சேர்க்கணும். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிக்குங்க. நல்லா வதக்குங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அதில் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் 1 போட்டுக்குங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுங்க. அடுத்தது தக்காளி போட்டுக்குங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் என்ன பண்ணுறீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் போடுங்க. அதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் போடுங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போடுங்க. அது போட்டு ஒரு 2 வதக்கிட்டு அது கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, புதினா, கொத்தமல்லி. புதினா ஜாஸ்தியாக சேர்த்துங்க. கொத்தமல்லி கொஞ்சோண்டு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அதாவது 1 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள், நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கி முடித்ததுக்கப்புறம் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது அந்த பேஸ்ட்டை மட்டும் போட்டுட்டு அது ஒரு 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு சொம்பளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குக்கரில் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா, நமக்கு தேவையான பரோட்டா சால்னா ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சால்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.